ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு வீடியோ வரலான்ட்டு இருந்தீங்க. நான் வந்து இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன், நேற்றே வந்து எல்லாமே போட்டுன்னு தான் சொல்லுவேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே. அந்த நேற்றത്തെ வீடியோவோட இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இருந்தாலும் 4 5 மார்க் எழுதுங்கிறது ஒரு சவால் தான் பயாலஜியில். புக்கின் வருமா, புக் பேக் வருமா அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தோணுது. ஆனால் கண்டிப்பாக நான் இப்போ சொல்ல போகிற கொஷின்ஸ் படிச்சிங்க. பாட்னியும் 2 எழுதலாம், ஜுவாலஜிலையும் 2 எழுதலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி 12th ஸ்டாண்டர்ட் யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். வேறு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பண்ணுங்கள். அண்ட் கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ என்டோமோஃபிலிஸ் ஃப்ளவர் ஃபஸ்ட் சாப்டர் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓவியோல், எண்டோஸ்பம் டைப்ஸ், பேர்த்தனோகார்பி, கேட்டசிக்ஸ் ஆஃப் அனமோஃபிலிஸ், இதில் எந்த கொஸ்டினுமே விடாதீங்க. அடுத்தது சாப்டர் 2லேயும் அப்படி தான். இந்த 3 கொஸ்டின் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வரும், பார்த்துருங்க. 10வது சாப்டர்லேயும் அப்படி தான். ஒரே ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். கிங் ஆஃப் பிட்டர், அதோட இம்பார்ட்டன்ஸ், மருத்துவ குணம் என்ன, க்ரீன் கிராம் அண்டு ரெட் கிராம், ஆர்ஜின் அண்ட் கல்டிவேஷன் எல்லாமே கேட்டிருப்பாங்க. யூஸ் ஆஃப் டர்மிக் ஈஸி, டிஎஸ்எம் பற்றி எழுத சொல்லியிருப்பாங்க. 26வது கேள்வி. எக்கானமிக் பொருளாதார முறையில் ரைஸ், சரிங்களா. கிங் அண்ட் குயின் ஆஃப் ஸ்பீசியஸ் ஈஸி. ஹவு வில் யூ ப்ரிப்பேர் ஆர்கானிக் பெஸ்டிசைடு, ஸோ இதுவுமே 34வது கேள்வி ஈஸி. இதெல்லாம் படிச்சிங்கனாலே லாஸ்ட் லெசனில் ஒரு 5 மார்க் எழுதிடலாம். சாப்டர் 7 வந்து ஃபுட் செயின், ஃபுட் வெப், உணவு வளையம், உணவு சங்கிலி. உணவு வளையம்னா என்ன, உணவு சங்கிலிலாம் என்னன்னு எழுதிட்டு அதோட டைப்ஸ் எழுதினா போதும். உணவு வளையம் அப்படிங்கிறது எழுதி அதோட முக்கியத்துவம் 4 பாயிண்ட் எழுதினா போதும். ஹைட்ரோசிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓன் எழுதலாம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ், ப்ரைமரி செக்ஷன், செகண்டரி செக்ஷன், அந்த டப்பா போட்டிருக்கும் 7வது சாப்டரில் லாஸ்ட் பேஜில் இருக்கும். அதை எழுதிட்டு ஆலோஜெனிக் செக்ஷனும் சேர்த்து படிச்சிங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் சாப்டர் 4 2 கொஷின் படிச்சிருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அதெல்லாம் தவிர்க்கவே கூடாது. 5 பாயிண்ட்டு. அப்ளிகேஷன் ஆஃப் பிடிசி, தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் கண்டிப்பாக படிச்சுதாகணும், 5 பாயிண்ட்டு. பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிடிசி கண்டிப்பாக படிச்சாகணும். சாப்டர் 6 ஹைட்ரோஃபைட்ஸோட டைப்ஸ் பார்த்து தான் ஆகணும். ஹாப்ளோஃபைட்ஸ் மார்ஃபாலஜிக்கல் 5 பாயிண்ட்டு. ஜெரோஃபைட்ஸ் 5 பாயிண்ட்டு. அட்வான்டேஜ் ஆஃப் சீட் டிஸ்பர்சல் 5 பாயிண்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு முடிக்கிறக்கே கம்மி நேரம் தான் தேவை, அவ்வளோதான். பாட்னி இதெல்லாம் முடித்தாலே 2 5 மார்க் எழுதிடலாம். அடுத்தது பயோஜாலஜி சாப்டர் 1 வந்து பார்த்திங்கன்னா சிங்கமி அண்ட் பேர்த்தோஜெனிசிஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க. புக் பேக் நம்பர் நீங்கள் நோட் பண்ணியிருக்கேன். ஓவம் அதோட அமைப்பு, ஸ்பெர்மோட அமைப்பு, ஸ்பெர்ம் வந்து அமைப்பு டயக்ராம் வரைஞ்சி நீங்கள் எழுதிடுவீங்க. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மாதவிடாய் சுழற்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஊஜெனிசிஸ் இது கேட்பாங்க, அவ்வளோதான். 2ஆம் பாடம் முடிஞ்சு. 3ஆம் பாடம் பேரியர் மெத்தட், அதாவது குடும்ப கட்டுப்பாடு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். சாப்டர் 4 காரியோ டைப்பிங் அப்படின்னா என்ன, அப்ளிகேஷன் ஆஃப் காரியோ டைப்பிங் 4 பாயிண்ட், அவ்வளோதான். சாப்டர் 5 3 ஹெச்ஜிபியோட கோல், நோக்கம், மனித ஜனம் ப்ராஜெக்டின் நோக்கம், மனித ஜனம் ப்ராஜெக்டோட முக்கியத்துவங்கள் 5 பாயிண்ட். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட அப்ளிகேஷன், டிஎன்ஏ நகலச்சின் பயன்பாடுகள், இம்யூனோகுளோபின் ஸ்ட்ரக்சர் 20வது கேள்வி. சாப்டர் 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 10 11 12 படித்து தான் ஆகணும். சாப்டர் 10 நேட்டலிட்டி மார்டலிட்டி, பிறப்பு இறப்பு விதம். ஜேஎன்எஸ்கே பாப்புலேஷன் ரெகுலேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தந்துரா டைகா 5 பாயிண்ட் போதும். அடாப்ஷன் இன் டெரிஸ்ட்ரியல் அனிமல் 29வது கேள்வி 5 பாயிண்ட் போதும். பாப்புலேஷன் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸி. டேப்லேஷன் 2 ஸ்பீஷியஸ் டேப்லெட் பண்ணுறது 5 பாயிண்ட். ஸோ இந்த லெசன் முடிக்கிறக்கே எனக்கு அரை மணி நேரம் தான் ஆகும் உங்களுக்கு. சாப்டர் 11 16th கொஸ்டின் 24th கொஸ்டின். சாப்டர் சொல்ல எல்லாமே 5 பாயிண்ட்டு. எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷனோட காற்று மாசுபடுதலோட ஒளி மாசுபடுதலும் காற்று மாசுபடுதலோட விளைவுகள் 5 பாயிண்ட்டு. அடுத்தது எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்ரோ கெமிக்கல். அடுத்தது ரேடியேட்டிவ் வேஸ்ட், கதிர்வீச்சு கழிவுகளின் எப்படி வந்து இது பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அது வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுவேன், எப்படி வந்து தவிர்க்கணும், எப்படி வந்து கையாளணும், எல்லாமே படித்து தான் ஆகணும். ஈஸியான ஒரு கொஷின். அடுத்து மெடிக்கல் வேஸ்ட், சரிங்களா. அப்புறம் மருத்துவ கழிவுகள், இதையும் அப்படி தான், எப்படி வந்து மருத்துவ கழிவுகள்னு என்ன, அதை எப்படி வெளியேற்றுறது, அதை எப்படி வந்து பராமரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் படிக்காமல் போயிடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதுக்கும் கம்மியாக படிச்சிங்கன்னா மாட்டுவீங்க. இதுக்கு கம்மியாக கொடுக்கணும்னா அப்புறம் 2 5 மார்க் தான் எழுதுகிற மாதிரி கொடுக்கணும். 4 5 மார்க் எழுதுகிற மாதிரிலாம் கொடுக்க முடியாது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.